ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. மூளை சுருங்கி விரியும், இல்லையா? உள்ளுறுப்புலாம் சுருங்கி விரியும், வெளி உறுப்புலாம் மடங்கி விரியும். இதெல்லாம் சுருங்கி விரித்தாங்க. எதன் அடிப்படையில்? எண்ணங்கள் அடிப்படையில். நம்ம எண்ணம் தான் நம்மளை இயக்குது. எண்ணம் என்ன செய்யுது? எண்ணங்கள் அடிப்படையில் சுருங்கி விரித்தாங்க கொண்டது. அதே மாதிரி மனமும் சுருங்கி விரித்தாங்க கொண்டது. நல்ல எண்ணமாக இருந்தால் அது விரிஞ்சு கொடுக்கும், கெட்ட எண்ணம் தான் சுருங்கி போயிடும். சுருங்கிச்சு என்ன செய்வோம்? நெருக்கடியாக இருக்கும். மனசு நெருக்கடியாக இருக்குது, மனம் சுருங்கிடுச்சு. இதே நல்ல எண்ணம் நல்ல செய்தியாக இருந்துச்சுன்னா என் மனசு விரிவாக இருக்குது, விசாலமாக இருக்குது, லேசாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே எண்ணங்கள் அடிப்படையில். ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ நம்ம எண்ணம் என்ன? நான் இதெல்லாம் விரும்புகிறோம், இதை மற்றவங்களுக்கு செய்யணும், இதெல்லாம் நான் விரும்புகிறோம் அப்படின்னு செய்யணும். அப்போ மனிதர்களில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்குன்னு சொன்னால், மனிதர்கள் தான் பகைமையை விருப்பம் இருக்குது. நெருக்கமானவர்கள் தான்